இவ்வளவு ஹைப் கொடுக்குறீங்க, பயங்கரமா இருக்கு. ஓகே, இப்போ வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான டீசர் வந்து வீர தீர சூரன் சொல்லி டைட்டில் டீசர் விட்டுருக்காங்க. பட் டைட்டில் டீசரே 3.45 மினிட்ஸ் இருக்கு. பாப்போம் நம்ம எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. தலைவன் வேற சியான் விக்ரம் பயங்கரமான கெட்டப்ல இருக்காரு. இதுக்கு முன்னாடி நான் போட்ட நிறைய ரியாக்ஷன் வீடியோ இருக்கு, போய் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. லிங்க் மேல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துருவோமா. சாப்டர் 2 மல்லிகை கடையா? அந்த கூட்டரோடு கிட்ட என்னதான் நடந்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் போலீஸ் நடமாட்டமா இருக்கு. அந்த பக்கம் போகாதீங்க, முனி நடமாட்டம் இருக்குன்னு சொன்னா எவன் கேட்குறான்? ஒரு 50 பேருக்கு உடம்பு ஃபுல்லாடி பேச்சு மூச்சு இல்லைன்னு சொல்றாங்க. முனியா? அட அதான் நானும் சொல்றேன், முனி இல்லாம பின்ன மனுஷனா? இந்த கடை தானா? ஆமாங்க. என் மகன் சவாரி போயிட்டு வந்த உடனே கிளம்புனையா. எப்பா உருட்டு விழுந்துக்கா, கிலோ போடு. எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிடலாம்டா. டேய் போடா. அவன் சரியாட்டா போட்டிருப்பான், எதுக்கு நிற்கிற? கணக்குல எழுதிக்கப்பா. தெரியலண்ணே, இன்னும் திரும்பியே தான் நிற்கிறான். சுத்தி வேற ஒன்றா இருக்கானா? இல்லை வேற யாரும் இல்லைன்னு பார்த்துட்டு. அவசரப்படாதா, ஆள் போட்டோம். இது என்ன தெரியுதா? நல்லா புரியுதுடா. ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுங்க? காதுக்கு நெத்தி போட்டுக்கும் 2 இன்ச்சு தான் கேப்பண்ணா. அவனே என்ன அர்த்தம்? உயிர் பிச்சை போறானா? இன்னைக்கு அவன் உயிரை நான் எடுக்கிறேன். என்னடா அண்ணே, அவனை மாதிரி தானே? இல்லைண்ணே, பயந்துட்டான் பொழுது மொத்தமாக மூஞ்ச காட்ட மாட்டான். டேய் சொம்ப, இப்ப தெரியுதா? அவனே தானே? இவ்வளவு ஹைப் கொடுக்குறீங்க, பயங்கரமா இருக்கு. போடு. வீராசூரன் வீரசூரன் பாகம் 2. காதுக்கு நெத்தி போட்டுக்கோம். இல்ல 52 ரூபா சோப்பு கேட்டல. 10 ரூபா 62 வேற. நைஸ் சூப்பர். பட் அது இதுனா வீர தீரசூரன் பார்ட் 2 பாகம் 2 இதுக்கு முன்னாடி எதனா வந்துதா நமக்கு தெரியாம. பட் ஆனா டீசர் சொல்ல போனோம்னா பயங்கரமான ஒரு, ஆமா ஆல்ரெடி விஷ்ணு விஷாந்த் வச்சு ஒரு படம் வந்திருக்கா. என்னன்னா இது டீசர் வந்து ஏதோ ஒரு மூவிய கொஞ்சம் சீன் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. டீசர் மாதிரி தெரியல. லாஸ்டா அந்த டைட்டில் வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சது டீசர் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் நான் ரொம்பவே ஈகரா வெயிட் பண்றதான பிலிம் என்னன்னா தங்கலான் தான். அந்த பிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்றேன். பட் இந்த டீசரை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல ஒரு மேக்கிங்கா இருந்துச்சு இந்த டீசர். அந்த ஒரு சீன்
சியான் விக்ரம காட்டும் போதுதான் இருக்கட்டும், அந்த ஒரு ஹைப் அப்படி மெயின்டைன் பண்ணி கூட்டு போன விஷயமா இருக்கட்டும், சூப்பராகவே இருந்தது. ஒரு பக்காவான ஒரு இன்ட்ரோவா இருக்கும்னு நினைக்கிறேன் சியான் விக்ரமுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹைப் கேத்தி கலப்பி காமிச்சிருந்தாங்களே, அதனால ஷார்ட்டா சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். பார்த்துருப்பீங்க நீங்களே, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லி. டெய்லி கன்சிஸ்டன்சியா வீடியோ போடணும்ட்டு உட்காந்துட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து போடுறேன். அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண நல்லா இருக்கும். அண்ட் அவ்வளோதான், இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹாப்பி பர்த்டே சியான் விக்ரம் சார். பர்ட்டா.